ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா மில்லட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு கிறிஸ்பியான தோசைக்கு எப்படி மாவு அரைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். மில்லட்ஸ் யூஸ் பண்ணி தோசை செய்கிறப்ப வந்துட்டு குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிட்டுக்கிடுவாங்க. மித்த டிஃப்ரென்ஸ் எதுவும் பெருசாக தெரியாது, அது நார்மலாக தான் இருக்கும். டேஸ்ட் வைஸும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நார்மல் தோசைக்கு விட இது கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். வாங்க இந்த பேட்டர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் எடுத்திருக்க மில்லட்ஸ் என்னன்னு பார்த்திங்கன்னா தினை அரிசியை தான் எடுத்துருக்கிறேன். நான் ஒரு மெஷரிங் கப்பில் வந்துட்டு 2 கப் வந்துட்டு தினை அரிசி எடுத்துக்கிறேன். அதே மெஷரிங் கப்பில் பார்த்திங்கன்னா 2 கப் வந்து இட்லி அரிசி எடுத்துக்கிறேன். இட்லி அரிசி எடுத்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் IR20 அந்த அரிசி கூட எடுத்துக்கலாம். அதே மெஷரிங் கப்பில் பார்த்திங்கன்னா 3/4 கப் வந்துட்டு உளுந்து எடுத்துக்கிறேன். சின்ன டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கிறேன். இதெல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கணும். மில்லட்ஸில் கொஞ்சம் டஸ்ட் அதிகமாக இருக்கனால ஒரு 2-3 டைம்ஸு இல்லைன்னா ஒரு 5-6 டைம்ஸ் கூட நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் நல்லா ஒரு தண்ணி ஊற்றி அதை வந்துட்டு சோக் பண்ண விட்டுறணும். மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு 6 ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டு அது வந்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து போட்டு 2 டைம்ஸ் போடலாம். இப்போ நான் ஊற வச்ச மில்லட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 2 டைம்ஸ் கிரைண்ட் பண்ணுற அளவுக்கு தான் ஊற வச்சுருக்கிறேன். ஸோ 2 டைம்ஸ் போட்டு எடுக்கணும். ஸோ அரைக்கிறது பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக தோசை ஊற்றுற பதத்துக்கு இப்போ நான் அரைச்சிருக்கேன் பாருங்கள். இந்த பதத்துக்கு வந்து நீங்கள் நல்லா அரைச்சி எடுத்துக்கிறணும். நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் உப்பையும் போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடணும். உப்பு நல்லா மிக்ஸ்ட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புளிக்க வச்சிடணும் மாவை. மில்லட்ஸுன்றதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே புளிச்சிடும். ஆனால் 6 ஹவர்ஸுக்கு விட அதிகமாக விட வேணாம். 6 ஹவர்ஸ்லேயே வந்து மாவு நல்லா இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிற மாதிரி நல்லா புளிச்சு வந்துடும். ஸோ இப்போ நல்லா மேலே நல்லா உப்பி வந்துருச்சு மாவு. ஸோ இந்த மாவு இப்போ நான் அரைச்சிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. ஸோ தோசை ஊற்றுற பக்குவத்துக்கு கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசைக்கல் நல்லா காஞ்ச பிறகு ஊற்றணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து கிறிஸ்பியான தோசை கிடைக்கும். ஸோ கல் நல்லா காஞ்ச பிறகு இந்த மாதிரி ஒரு தோசை ஊற்றிட்டு நல்லா ஒரு ஆயில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறணும். ஸோ ஆயில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு லிட் போட்டு மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா கிறிஸ்பியான நல்லா மொறுன்னு ஒரு நல்ல தோசை கிடைக்கும். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மில்லட்ஸ் யூஸ் பண்ணி இந்த தோசை பிடிக்கும்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மில்லட்ஸ் தோசைக்கு வந்து பார்த்திங்கன்னா புதினா கொத்தமல்லி போட்ட இந்த சட்னி வந்துட்டு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். எனக்கு எங்கள் ஃபேமிலிக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.